மேடை கச்சேரியில ரொம்ப நேரம் நின்னா மூட்டு வலி பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல என்ன காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். என் பேர் பாலமுருகன், ஊர் கோட்டைமேடு. நான் ஒரு டிரைவர் வேலை பார்க்குறேன். என் பையன் பெரிய பையன் 5வது படிக்கிறான். இவன் சின்ன பையன் 3வது படிக்கிறான். இவன் 3வது பையன். எனக்கு சொத்து இவன் தான், வேறு சொத்து இல்லை. எனக்கு நல்லா வாழ்க்கை கொடுத்தது வந்தேன், நல்ல எனக்கு தகுதியத்தையும் கொடுத்தது வந்தேன். என்னை இப்படி பெரிய ஆளாக்கிருந்து இருந்தேன். ஒருத்தவங்களாம் ரொம்ப மோசமாலாம் கிண்டல் பண்ணியிருக்காங்க. நானும் அதெல்லாம் காதில் கேட்டு பேசாமல் இருந்துக்கிட்டேன். இந்த மாடை நம்ம வளர்க்கணும், இந்த ஊருக்குள்ளே மாட்டை அவுக்கணும்னு சொல்லியே தான் அவுத்தோம். இந்த மாடு பொம்பளை வளர்க்குற மாடுன்னு சொல்லி ரொம்ப கேவலமெல்லாம் பேசியிருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு இப்போ இந்த மாடு எனக்கு கை கொடுத்துக்கிட்டு இருக்கு. என் பேர் நாகலட்சுமி. இந்த மாடு 7 வருஷமாக நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். சின்ன கண்டில் கொண்டு வளர்த்து இது நாள் வரைக்கும் ஒரு நாள்லாம் ரொம்ப சித்திரவதையெல்லாம் படுத்தியிருக்கு. பதுசில் எனக்கு பிடிக்கவே பயந்தான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நானாக நினச்சிக்கிட்டேன், இந்த மாடு வந்தது புதுசுலேருந்து நம்மளாக ஒரு பிள்ளை மாதிரி இதையும் வளர்த்துக்கிட்டே கொஞ்ச நாள் வரைக்கும். அப்புறம் அதோட பழகிக்கிட்டேன் அதாவேவும். அப்புறம் ரொம்ப நாள் கழித்து இதேவும் ரொம்ப நாள் சென்று பழகிக்கிருச்சு அதாவேவும். இந்த ஊர் கோட்டைமேடு, கல்லணை தாலுகா, போஸ்ட்டு எல்லாமேவும், அலங்காநல்லூர், மதுரை மாவட்டம். இந்த கோட்டைமேடு, இந்த ஊர் கோட்டைமேடு. இந்த கோட்டைமேட்டில் நாங்கள் இந்த மாடு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். பிள்ளைகளுக்கு கொடுக்குறது முதற்கொண்டு பூராமே பழத்துலேருந்து எல்லாமே கொடுத்து பழகிக்கிறேன். அதுலேருந்து கம்முண்டு இருந்துக்கிருச்சு. அதுலேருந்து நானும் வச்சுக்கிட்டேன். பாலமேட்டுக்கு பதிஞ்சு பாலமேடு போனோம். 2 வருஷமாக வருஷம் எல்இடி டிவி வாங்குச்சு. வருஷம் 2வது வருஷம் தங்க காயின் வாங்குச்சு. தங்க காசு வெள்ளி காசும் வாங்குச்சு. திரும்பி இப்போ கோயம்புத்தூரை பக்கம் கொண்டு போய் அங்கேயே அண்டா சேரு இதுக பூரா அங்கேயே கிஃப்ட்டு போட்டாங்க. வெளி விரட்டுக்கும் கொண்டு போனாங்க. அந்த வெளி விரட்டுக்கும் கொண்டு போய் அங்கேயும் பரிசு அண்டா எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. முதல்ல கொள்ள பேர் என்னைய ரொம்ப பேசியிருக்காங்க. கண்டு பசுமாட்டு கண்டு வாங்கி இந்த கண்டை போய் எதுக்கு வாங்கிட்டு காளி பைய மாதிரி திரியத்துக்கு அவங்க வாங்கிட்டு விட்றாங்கன்னு சொல்லி ரொம்ப பேர் சத்தம் போட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்க கேலி கிண்டல் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஒருத்தவங்களாம் ரொம்ப மோசமாலாம் கிண்டல் பண்ணியிருக்காங்க. நானும் அதெல்லாம் காதில் கேட்டு பேசாமல் இருந்துக்கிட்டேன். இந்த மாடை நம்ம வளர்க்கணும், இந்த ஊருக்குள்ளே மாட்டை அவுக்கணும்னு சொல்லியே தான் அவுத்தோம். இந்த மாடு பொம்பளை வளர்க்குற மாடுன்னு சொல்லி ரொம்ப கேவலமெல்லாம் பேசியிருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு இப்போ இந்த மாடு எனக்கு கை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாடை நாங்கள் பாலமேட்டுக்கு ஏற்றையில் கொஞ்சம் சிரமப்படுத்தலை. அது அதாவே தன்னால் ஏறிடும். ஆனால் நான் ஏறினதே இது ஏறும் முதல்ல. அப்புறம் என் வீட்டுக்கார் பழக்கி பிடிச்சதுனால அதான் தன்னால் போய்க்கிறோம் வந்துக்கிறோம். அந்த வண்டியில் கொண்டு போய் ஏற்றி கொண்டு போய் நான் விட்டுட்டு வரந்தொட்டிக்கும் அது அவங்களோட இருக்கணும்னு சொல்லி நான் கொண்டு போய் விட்டுட்டு தான் வருவேன். அங்கே பாலமேட்டில் வருஷம் அமைதியாக என் கூட வந்துருச்சு. வருஷத்தில் நான் போய் டிவி வாங்கிட்டு வந்த மாடுனால எல்லாருமே பாசத்தோடு ரொம்ப கொண்டாடினாங்க ரொம்ப நாளாக. அப்புறம் திரும்பி 2வது வருஷமும் போகையில் ரொம்ப ஆர்வத்தோடு இருந்தோம். அதே மாதிரி நல்லா பரிசு வாங்கிட்டு வந்துச்சு. இந்த கண்டு வளர்த்ததுலேருந்தே ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டோம் வளர்க்கையில். ஏதோ நம்ம போக்குவரத்தில் சிலவங்க இருக்குது, பிள்ளைய வீட்டுகளில் வளர்க்குறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அதை நம்ம பராமரிக்கிறதுல தான் இருக்குது. அந்த மாட்டுக்கு தீவனம் எல்லாத்துக்குமே வைக்கணும் போல் எல்லாத்துக்குமே வைக்கணும். பசுமாட்டுக்கு என்னென்ன கொடுக்குறோமோ அனைத்தும் கொடுத்தோம் நாங்கள். இப்போ எனக்கு முடியாதனால அது கொஞ்சம் இறங்கி போச்சு. ரொம்ப நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அதனால் தீவனம் போடுறது கொஞ்சம் இதாகி போச்சு. பச்சை தீவனம் இல்லாமல் அது கொஞ்சம் சிரமப்படுது, அவ்வளோதான். இந்த மாடை நடக்க விடலாட்டி ரொம்ப நேரம் இங்கே கடுத்தரையில் ஆட்டம் கொடுத்துரும். நம்ம ரோட்டில் அளவோடு நம்ம ஓட்டிகிட்டு போகணும். அதேமாரி போகையிலேயும் அது நம்ம கூட எவ்வளோ நேரம் ஓடணும்னு நினைக்குதோ அவ்வளோ நேரம் நம்ம எவ்வளோ நேரம் ஓடுறோமோ அதுவும் கூடயே ஓடியாரோம். நான் ரொம்ப நாள் ஓடி பார்த்துருக்கேன். இது கூட நான்
அந்த அளவுக்கு வந்து எல்லாமே வைக்கிறது முதற்கொண்டு எல்லாமே நல்லா சாப்பிடும். நம்ம அளவோடு வந்து புண்ணாக்கு தவிடு குளிப்பாட்டுறதுல தண்ணிக்குள்ளே வந்து கூட்டு போகிறதுலே ரொம்ப கஷ்டப்படுவான். ரொம்ப வந்து ரொம்ப தான் கஷ்டம்தான் இந்த மாடு வளர்க்குறது. ஆனால் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப போட்டி பொறாமையெல்லாம் நிறையா இருக்குது. ரொம்ப அனுபவிச்சிருக்கோம் நாங்கள். இந்த மாட்டை பொறுத்த அளவில் யாரும் அடிக்கக்கூடாது. அடித்தாலே ரொம்ப இது பண்ணும். நம்ம இதுகிட்ட வந்து ரொம்ப சலம்பல் பண்ணோம்னா அவங்கள ஃபுல்லாகவே விரட்ட ஆரம்பிச்சிடும். ரொம்பவே அதுகிட்ட வந்து நார்மலாக எப்பயும் போல் பாசத்தோடு இருந்தால் அது எப்பயுமே பாசமாகவே இருக்கும். அது வந்து ரொம்ப ஆளுகளை வந்து ரொம்ப இது பண்ணுறதுனால அது கொஞ்சம் வெறிக்கும், அவ்வளோதான். வெறிக்கிறதுல அது பயந்து போகிறது மாதிரி நம்ம நினச்சிட்டு ஓடுறோம். ஆனால் இது நல்லா இருக்கும், நல்ல டைப்பு, எல்லாமே பண்ணுவோம். நம்ம கூப்பிட்டா நம்ம பின்னாடி வரும். நடைப்பயிற்சி கொடுப்போம். இந்த மாடை வந்து தயார் பண்ணுறதுக்கு வந்து ஓட்டப்பந்தயத்துலேருந்து நீச்சல் முதற்கொண்டு எல்லாமே கொடுத்து கொடுப்போம். தண்ணிக்குள்ளே கொண்டு போயிட்டோம்னாலே அது நீந்துறதுலேயே கால் கையெல்லாம் விரப்பு கொடுக்கும். எல்லாமே பண்ணுன்றதுக்காக எல்லாத்துலேயுமே ஓட்டப்பந்தயம் முதற்கொண்டு நல்லா சொல்லி கொடுப்போம். மண்ணு குத்த விடுவோம். எல்லாம் மண்ணு குத்த விட்டுட்டு அதாவே திரும்பி நாங்கள் கொண்டு போய் வைக்கிற இடத்துலலாம் அது குத்தும். நாங்கள் கொண்டு போய் மேய்க்க கொண்டு போவோம். என் பசங்க 2 பேருமே பிடிச்சிட்டு போய் மேய்ப்பாங்க. நல்லா அது வந்து எல்லாத்துக்குமே இதாக இருக்குது. ஆனால் வந்து அது குணம் வந்து கோபம் வந்துச்சுன்னா அவ்வளோதான். அதனால் யாரும் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் நான் போனேன்னா வந்துடும், சாதுவாயிரும். எங்கள் ஃபேமிலியில் வந்து நாங்கள் எங்கள் வீட்டுக்காரர் 2 பசங்க தான். என் சின்ன மாமியா மையன் ஒரு பையன் இருக்கேன். என் மாமனார் என் மாமியா அவங்க வந்து எல்லாருமே பார்த்துக்குருவாங்க. தீவனத்தை தண்ணி இதுக்கு வைக்கிறதா இருந்தால் வச்சுருவாங்க. நான் எங்கேயும் போயிட்டேனாக்கா அவுத்து அவங்களே மாற்றி கட்டிக்கிடுவாங்க. ஆனால் வந்து வெளியில் பிடிச்சிட்டு போக முடியாது. அவங்க வந்து வெளியில் கொண்டு போக முடியாது. வீட்டை விட்டு வெளியே கொண்டு போக முடியாது. வெளியில் போயிட்டாலே அது ரொம்ப ஆட்டம் கொடுத்துரும். அவங்களுமே பயந்து போயிடுவாங்க. நாங்கள் பார்க்குறது கூலி வேலை தான் சார். பார்த்துக்கிட்டேவும் இந்த மாட்டை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கஷ்டம்தான். நாங்கள் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு சின்ன பிள்ளைகளாக இருந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க என் மைங்களும். இந்த பிள்ளைகளை மிதிச்சு பிடுமோ வச்சு பிடுமோ குத்தி பிடுமோண்டு ரொம்ப பயந்து தான் வளர்த்தேன். ஆனால் பயந்து வளர்த்தாலும் அதுக்கு வீட்டில் கட்டி போட்டு தீவனம் வைக்கிறதுனால கொஞ்சம் பயம் மாறிடுச்சு. அவங்களுமே நல்லா வச்சுக்கிட்டாங்க அந்த மாட்டை. பார்க்கையில் கொல்லையில் தீவனம் கொண்டு வந்து நாங்கள் வச்சுருவோம். காலையிலேயும் சாயந்தரமும் கொண்டு வந்துடுவோம். கொண்டு வந்து பார்த்துக்குருவோம் அந்த மாட்டை. என் பேர் பாலமுருகன், ஊர் கோட்டைமேடு. நான் ஒரு டிரைவர் வேலை பார்க்குறேன். என் பையன் பெரிய பையன் 5வது படிக்கிறான். இவன் சின்ன பையன் 3வது படிக்கிறான். இவன் 3வது பையன். எனக்கு சொத்து இவன் தான், வேறு சொத்து இல்லை. எனக்கு நல்லா வாழ்க்கை கொடுத்தது வந்தேன், நல்ல எனக்கு தைரியத்தையும் கொடுத்ததே வந்தேன். என்னை இப்படி பெரிய ஆளாக்கிட்டு இருந்தேன். இப்போ 3 முறை 2 முறையாக பாலமட்டில் அவுத்துட்டேன். இது 3வது முறை. இந்த வட்டமும் பாலமட்டில் அவுப்பேன். எந்த வட்டமும் பிடிபட்டதில்லை, பிடிவிடாமல் வந்துட்டேன். எங்கெல்லாம் அவுத்துறீங்க, எங்கேயும் பிடிபட்டதில்லை. இந்த வட்டமும் அப்படி தான் வருவேன்ட்டு என்னோடய ஆசை. மொதல் வட்டம் LED டிவி, 2வது வட்டம் அண்டா சேரு இதை கொடுத்தாங்க தங்க காசோட. இந்த வட்டம் என்ன கொடுக்குறாங்கன்னு அவங்களுக்கு பார்த்து தான் தெரியும். இந்த வருஷம் வர்ற சூட்டில் எல்லாத்துக்கும் தெரியும். மாடு வாங்குகிற எண்ணமே இல்லைங்க சார். எங்களுக்கு மாடு வாங்குகிற எண்ணம்னா எங்கள் தாத்தா ஒருத்தர் இருந்தாங்க, ஐயூர் வெள்ளையன்னு சொல்லி ஒருத்தர். அவர் தான் எனக்கு மாடு வளர்க்கணும்னு வச்சேன். எல்லோரும் மாடு வளர்க்குறாங்கடா, நீ மாடு வாங்கி வளடா, எல்லாத்தையும் போல் நீ போலடா, எதுக்கு அப்படி இருக்கான்னு கேட்டார். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் கொள்ள நாளுக்கு மாடு கண்டு வாங்கி வந்து ஒரு சின்ன கண்டு என் மயம் பெரியவங்க கட்டான்றதுக்காக வாங்கி கொடுத்தேன். அது கொஞ்ச நாள் சென்று வீட்டில் இருந்து எங்கள் வீட்டு அம்மா முடியாமல் போகும். மாட்டை கொஞ்ச நாள் பார்க்க இல்லாமல் விற்றுட்டேன். அதை விற்றுட்டு இந்த பெரிய மாடை வாங்கினோம். இதை வாங்கினதுக்கப்புறம் இதுதான் இப்போதைக்கு எங்களுக்கு சொத்து. நல்லா இப்போ அது பண்ணி கொடுக்குறதுனால தான் இப்போ நாங்கள் எல்லாமே நல்லாயிருக்கோம். மாடு எங்கள் வாடிக்கு போய் நல்லா வாடினா என்னன்னே தெரியாமல் இருந்தோம்னா, சளிட்டுனா என்னான்னு தெரியாது, மாடு பிடிக்க என்ன தெரியாது, எல்லாமே பண்ணி வச்சது தான். எங்களை பார்க்க வச்சு நல்லா ஊருக்குள்ளே என்னென்ன நைட்டே இதெல்லாம் போய் சளி போய்ட்றா, நீ பிழைக்கிற நீட்டு வண்டி ஓட்டுறதுக்கு போய் இதுக்குள்ள வாங்கி இதை கட்டி இழுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னாங்க. எல்லோரும் 1000 பேர் 1000 சொல்லிட்டு போங்கடா, எனக்கு இது போதும், இதுதானே எனக்கு சொத்து, நீ வேலை அந்த காலம் சொல்லிட்டு இந்த காலம் போனேன். நான் எனக்கு பிடிச்சா தானே நான் செய்வேன், அடுத்தவங்க பிடிச்சா நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இவர் எங்கள் தம்பி கருப்பு. வாடியில் அவுக்கிறா இருந்தால் அவர் தான் அவுப்பார். நான் வெளியில் நிற்பேன். நான் வெளியே நின்றால் தான் மாடு வெளியேறேன். அதனால் அவர் தான் அவுப்பார். நான் வெளியே நிற்பேன். பரிசு வாங்குறா இருந்தாலும் அவர் தான் வாங்கிட்டு வருவார். அவர் வாங்கிட்டு வந்தானே மாடு நான் பரிசு வாங்கியிருக்கேன்னு சொன்னால் தான் அதில் எனக்கு ஒரு சந்தோஷம். நான் பரிசை எதிர்பார்க்கவே மாட்டேன். மாடு போய் அவுத்து மாடு நல்லபடியாக வந்தால் போதும் அப்படின்னு தான் இருப்பேன். பரிசு வாங்கிட்டு வந்து என் தம்பி சொன்ன பரிசு நின்று அவர் மாடெல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் அவர் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே பரிசு என்ன பரிசுன்னு தெரியும்.
அந்த மாதிரி நான் பரிசெல்லாம் எதிர்பார்த்ததில்லை. இன்னும் எல்லா வாடியும் எந்த வாடிலையுமே நான் பரிசு எதிர்பார்த்ததில்லை. நம்ம மாடு போய் நமக்கு பேராகி விடுதா, அதுதான் போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். முதல் வருஷம் என் மகன் தங்க மகன் ராம் வாங்கின டிவி இது. எங்கள் வீட்டில் டிவி வசதி கிடையாது, கரண்ட் வசதி கிடையாது, எதுவுமே கிடையாது. வாங்கி கொடுத்ததுனால தான் இந்த அளவுக்கு நாங்கள் டிவி பார்க்குறோம். டிவி பார்த்ததுக்கப்புறம் தான் இப்போ தான் அது வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே. அதுக்கப்புறம் பாலமட்டில் மறாவது வருஷம் இந்த அண்டா, இந்த பெரியண்டா. 2வது திருப்பூரில் இந்த அண்டா. அடுத்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த அண்டா ஹாட் பாக்ஸு, வேட்டி வச்சு எல்லாமே கொடுத்தாங்க. நல்லா சிறப்பாக வந்தேன். சிறப்பாக எங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்தேன். நல்லாயிருக்கு. அது வந்ததுலேருந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷம்தான். இந்த மாடு வாங்கினது எங்கள் அப்பாவே சொன்னாங்க, இதேண்டா ஆண்டு இருந்தீங்க, பசு மாடு கூட வாங்கலாம்லான்னு வந்து. ஆனால் எங்களுடைய ஆசை கண்டி நாங்கள் மாடு வளர்க்கணும், 4 பேர்த்தில் பேர் ஆகணும்னு எங்களுக்கு ஆசை இருந்துச்சு. அதனால் எங்கள் மாடு வாங்கிட்டு வந்தப்போ சும்மா இந்த லோக்கல் வாழை விட்டு பழகணும். எங்கள் அப்பா பார்த்தாங்க, பார்த்துட்டு மாடு நிற்கட்டும் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் பாலமேட்டில் கொண்டு 2022 கொண்டு போய் அவுத்தோம். பாலமேட்டில் மாடு நல்லா ஜம்பிங்கில் மாடு நல்லா ஜம்பிங்கில் இருந்துச்சு. அங்கே எல்இடி டிவி வாங்குச்சு. எங்களுக்கு பெருமையாக இருந்துச்சு. எல்லாருமே ஊருக்குள்ள சொன்னாங்க, இதை கொண்டு போய் அவுத்துறீங்களா வச்சுருவீங்களான்னு கேட்டாங்க. நாங்கள் அவுத்து காட்டுறோம் பாருங்க அப்படின்னு கொண்டு போய் அவுத்தோம். அதே மாதிரி நல்லா எங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்து எல்இடி டிவி வாங்கி கொடுத்து அதுவே எங்களுக்கு போதுமான ஒரு பெருமையை சேர்த்துச்சு. அந்த சந்தோஷத்துலேயும் வந்தேன். மாடு அந்த வீட்டில் வெற்றி. அதுக்கு பின்னாடி எங்கள் அண்ணன் மட்டும் போனாங்க. கோயம்புத்தூரில் அவுத்தாங்க. கோயம்புத்தூரில் அவுத்து அண்டா வாங்கிச்சு, ஒரு சேரு, கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துச்சு. அது எங்களுக்கு எல்லாருமே சொன்னாங்க, பரவாயில்ல, ஒரு பெண் வளர்த்த மாடு வீண் போகலாம், அவங்க நம்ம எவ்வளோ சீங்கப்படுத்தணும், ஆனால் அவங்க இந்த ஊருக்கு பெருமை தாங்க சேர்த்துருக்காங்க எல்லாருமே சொல்லுவாங்க. எங்கள் ஊர் நாங்கள் மாடு ஏற்றுறப்போ எல்லாருமே என்கிட்ட ஃபோன் போட்டு கேட்பாங்க, என்னடா மாடு கிட்ட வந்துருச்சா, வாடிக்கிட்ட கிட்ட வந்துருச்சான்னு கேட்பாங்க. நான் எந்த வந்துருச்சு அந்த அவசியம் சொல்லுவேன். கிட்ட போகிறப்ப எல்லாருமே சொல்லிடுவேன், மாடு அவுக்கப்புறம் மாண்டு. அதேமாதிரி அவங்களும் பார்ப்பாங்க, டிவியில் உட்காந்து பார்ப்பாங்க. நான் சந்தோஷப்படணும்லையே என் பயில எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க, மாடு மாப்பிள்ளை வெட்டி ஆயிடுச்சான்னு வாங்கி. சரி அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டு அப்படி மாடு பிடிக்கலாம். நான் முதல் வருஷம் அந்த மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கையில் ரொம்ப கேவலப்படுத்தியிருக்காங்க. நானும் பார்த்துருக்கேன். ரொம்ப பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. முன்னை விட்டு பின்னாடி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நானும் போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருந்தேன். இந்த மாட்டை நான் ஓட்டிகிட்டு போகையிலலாம் கிண்டல் கேலி, இந்த மாடெல்லாம் போய் பசு மாடு இல்லை, இது பூம்பு மாடுன்னு சொல்லிலாம் கேவலப்படுத்தினாங்க. நானும் எவ்வளோக்கெல்லாம் பொறுத்துக்கிட்டே இருந்துட்டு இந்த வருஷம் நான் பாலமேட்டுக்கு அமுக்க போகிறேன்னு சொல்லி சாமியை கும்பிட்டுட்டு, கருப்பு அமராவதின்னு சொல்லி சாமியை கும்பிட்டுட்டு நாங்கள் எப்பயுமே அதுக்கு திணீர் வாங்கி போட்டு தான் போவோம், வெளியேறுவோம். அதேமாதிரி நாங்கள் வெளியேறினப்ப ரொம்ப பேர் என்னென்னோ ஒரு மாதிரியெல்லாம் பார்ப்பாங்க வைப்பாங்க. ஆனால் ஜெயிச்சுட்டு வந்தோன்னேவும் இந்த பொம்பளை பிள்ளை வளர்த்த மாடு நல்லா ஜெயிச்சு வந்துருச்சு, நம்ம ஊருக்கு பெருமை தேடி கொடுத்துருச்சு, தங்க காயின் வாங்கி கொடுத்துருச்சு, தங்க காசையும் வாங்கிட்டு வந்துருச்சு, இந்த மாடு பெருமையெல்லாம் மாடுறா, பொம்பளை பிள்ளை வளர்த்த மாடு, ஆம்பளை பயிலு எல்லாத்தையும் பொம்பளை பிள்ளைய நல்லா வளர்த்துருக்குங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் பண்ணாங்க. நானும் என் பிள்ளைகளை காட்டியும் ராமுக்கு ரொம்ப பாசமாக இருந்தேன். ஆனால் எனக்கு கொஞ்ச நாள் ரொம்ப முடியலை. அதனால கொஞ்சம் விட்டுட்டேன். மாமியார் மாமனாருங்க, என் வீட்டுக்காரவங்க இவங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டாங்க. அதனால் கொஞ்ச நாள் கையில் பிடிக்காமலே இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் சென்று திரும்பி அது வந்தனே என்னை பார்க்கும். நம்ம யார் வர்றது, யார் எவர் பார்க்குறது, நம்மளை வந்த சோறுக்கு நம்ம தலையில் இது தலையை வச்சா தான் எதுவுமே சாப்பிட்றது கொடுத்தாலும் கூட திங்கும். நம்ம கொடுக்குறதுலேயும் என் மயங்க 2 பேரும் பிடிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. நான் ஓட்டிகிட்டு போகிற இடத்துக்கு அவங்களே வந்துடுவாங்க. அவங்களுமே ரோட்டில் பிடிச்சி நடந்து வருவாங்க போவாங்க. அது சாந்தமாகவே இருக்கும். இங்கே வீட்டிலலாம் வெளியேறிட்டோம்னாக்க சாந்தத்தை அடக்க முடியாது. அது ஜெயிச்சு வெளியேறினாத்தே அது குணத்தவே மாற்ற முடியும். அது தொட்டிக்கு அது குணத்தை மாற்ற முடியாது. வீட்டுக்கு வந்தால் தான், வந்தாலும் நம்ம வைக்கிறத சாப்பிடாது. கொஞ்சோண்டு வெல்லம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் எதாக இருந்தாலும் சாப்பிடும். முதல் வருஷம் பாலமேடு கொண்டு போகையில் ரொம்ப கஷ்டப்பட்டான். ஆனால் வாடியை நம்ம இந்த ஆளுகளுக்குள்ளே நாங்கள் என்னாடு மாடை ஊற்று நான் எப்படி வரப்போகிறோம் வைக்க போகிறோன்னு நான் நினச்சி போனேன். அங்கே என்னால் போக முடியாத சூழ்நிலை வந்துருச்சு. அதனால் என் வீட்டுக்கார்ட்டையும் என் குழந்தைனார்ட்டையும் ஒப்படைச்சிட்டு நான் கொஞ்சம் ஒதுங்கி நின்றுக்கிட்டேன். ஆனால் வெளியேறி வரையில் நான் மாட்டை நான் பிடிச்சி வெளியே கொண்டு வந்துட்டேன். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த மாடை பிடிச்சி வெளியேற்றே இல்லை. இங்கே எல்லா மாடும் வரும். அந்த ஒரு மாடை பிடிக்கையில் எல்லா மாடும் தாக்க வரும். எல்லா மாதிரியும் தாக்கையில் நான் என் மாட்டை மட்டும் நான் துண்டாக பிடிச்சி அந்த பக்கம் கொண்டு வரையில் போலீஸ்காரவங்க கொண்டு கூட எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. பாலமேட்டில் நம்ம அலங்காநல்லூருக்கு இன்னும் போகலை.
இந்த வருஷம் அலங்காநல்லூருக்கு போகலான்னு ஐடியாவில் இருக்கோம். ஆனால் இந்த வருஷம் எப்படி எங்களுக்கு இந்த தெய்வம் எங்களுக்கு எப்படி வழி விடுதுன்னு தெரியலை. நாங்கள் பார்க்கலான்னு சொல்லி இருக்கிறோம். இந்த தடவை அலங்காநல்லூருக்கு போகணும்னு இருக்கோம். மதுரைக்கு அடையாளமே ஜல்லிக்கட்டு தான். மதுரையோட பாரம்பரியமே வீரத்தோட அடையாளமே ஜல்லிக்கட்டு தான். அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் பேர் போன 3 ஊருமே சிறந்த ஊர். எல்லா காளைகளும் வருங்க. எல்லா சிறந்த மாடுபிடி வீரர் எல்லாருமே இருக்காங்க. குறிப்பாக எல்லா பேரும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு கொடுங்க. மதுரைக்குன்னு பெருமை தேடி கொடுத்தது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, பாலமேடு, அவனியாபுரம் 3 தான். இதுக்கு மக்களுக்கு ஆதரவு தான் ரொம்ப வேணும். எல்லோரும் இந்த வட்டமும் எல்லா வட்டமும் நடத்தின மாதிரி இந்த வட்டமும் நல்லா நடத்தணும்னு எல்லோரும் ஆதரவு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ராமு இதோட 2 வட்டம் பாலமேட்டுக்கு வந்துட்டேன். இந்த வட்டமும் வருவேன். நல்லபடியாக பார்த்து எல்லோரும் ஆதரவு கொடுங்க. எல்லா ஜல்லிக்கட்டும் பாருங்கள், ராமையும் பாருங்கள், என்னையும் பாருங்கள். நல்லா இருப்போம், நல்லா வருவோம். எல்லாம் பார்த்து எல்லோரும் ஆதரவு கொடுங்க. எல்லா ஊர்லேயும் எல்லா ஜல்லிக்கட்டுக்கும் வாங்க, எல்லா பேருமே வாங்க.